வணக்கம் சென்டமா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோபல் லேரேட்ஸ், நோபல் பரிசு பெற்றவர்கள் ஒவ்வொரு ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியில், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, எம்டிஎஸ்லேருந்து கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஜிஎஸ்ல. ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அதனால இன்றைக்கி 2023, 24 யாராவது இருந்தாங்கன்னா 25 ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அக்டோபர் மாதம் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ வாங்க இதை ஒரு தடவை பார்த்துருவோம். நோபல் ப்ரைஸ் வின்னர், ஓகேவா? நோபல் ப்ரைஸ் வின்னர் 2023 யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு. நோபல் ப்ரைஸ் எங்கே கொடுக்குறாங்கன்னா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் இதை கொடுப்பாங்க, ஓகேவா? இதில் எந்த துறையிலனா மெடிசினில், ஃபிசிக்ஸில், அதாவது சயின்ஸில் ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா இதில் கூட அப்புறம் அமைதிக்காக நோபல் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதில் கூட நம்ம இந்தியாவை சேர்ந்த 2 பேர் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு அன்னை தெரசா கொடுத்துருக்காங்க அமைதிக்கான நோபல் ப்ரைஸு. ஏன் பாரக் ஒபாமா கூட அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அட் த சேம் டைம் 2014 யூசுப் சாய், மலாலா யூசுப் சாய் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்ம கைலாஷ் சகயாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உமன், அதாவது சைல்டு எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. சைல்டு, அதாவது லேபர், அவங்களுக்கு தொழிலுக்கு அனுப்பிச்சவங்க எல்லாருமே திரும்பி மீட்டெடுத்து அவங்களுக்கு பள்ளி புத்தகம் கொடுத்து அவங்களுக்கு பாடம் எடுக்க வச்சு அவங்கள நல்வழி கொண்டு வந்ததுனால அவருக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க, அமைதிக்கான நோபல் ப்ரைஸு. ஸோ 2 பேரும் அந்த வருஷம் ஷேர் பண்ணாங்க. வாங்க இந்த வருஷம் யாராக இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த நோபல் ப்ரைஸ் இன் ஃபிசிக்ஸில் 2023 யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா, பியரி அகோஸ்டினி, ஃபெர்ன் கிரௌசஸ், ஆனி லூஹிலியர், ஓகேங்களா? இதை தமிழில் பார்த்தோம்னா பியர் அகோஸ்டினி, ஃபெரன்க் கிராஸ், ஆன் லுலியே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் தமிழாக்கம் பண்ண முடியுது பேரை. ஸோ இது பார்த்துக்குங்க. இது என்ன அப்படின்னா, பொருளில் எலக்ட்ரான் இயக்கவியல் பற்றிய ஆய்வுக்காக ஒளியின் ஆட்டோ செகண்ட் துடிப்புகளை உருவாக்கும் சோதனை முறைகளுக்கு இந்த விஷயத்துக்காக இந்த 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் ஆஃப் ஜெனரல் ஆட்டோ செகண்ட் பல்சஸ் லைட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரான் டைனமிக்ஸ் இன் மேட்டர்ஸ். ஸோ இதுக்காக கொடுத்துருக்காங்க. பிசிக்ஸ், ஓகேவா? இது என்னது, பிசிக்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. எப்போ? 2023, ஓகேவா? அதுக்கப்புறம் நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி 2023 இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌங்கி பாவெண்டி, லோயிஸ் புருஸ், அல்க்சே யுகிமோவ் அப்படிங்கிற இந்த 3 பேருக்கும், மௌங்கி பௌயண்டி, லூயிஸ் புரூஸ், அலெக்சி எகிமோவ், ஏன்னா பேர்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஏதாவது ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுக்கங்க. இவங்க எதுக்காக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குவாண்டம் டாட்ஸ், சிந்தசிஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னா குவாண்டம் புள்ளிகளின் கண்டுபிடிப்பு மற்றும் தொகுப்புக்காக, ஓகேங்களா? ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ்க்காக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சைக்காலஜி ஆர் மெடிசின். இதில் 2023 யார் யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கதலின் கரிக்கோ, அதாவது கதலின் கரிக்கோ அண்ட் ட்ரியூ வைஸ்மேன், அதாவது வைஸ்மேன் அப்படிங்கிறவங்க. இவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19க்கு எதிராக பயனுள்ள mRNA தடுப்பூசிகளை உருவாக்க உதவிய நியூக்ளியோசைட் அடிப்படை மாற்றங்கள் தொடர்பான அவர்களின் கண்டுபிடிப்புகளுக்காக இவங்க வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா? COVID-19 mRNA வேக்சின்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்காக இவங்க 2 பேரும் இந்த மெடிசினுக்காக 2023க்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர், இது அந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஜான் ஃபோஸ் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜான் ஃபோஸ் அப்படிங்கிறவருக்கு எதுக்காக அப்படின்னா, சொல்ல முடியாதவற்றுக்கு குரல் கொடுக்கும் அவரது புதுமையான நாடகங்கள் மற்றும் உரைநடைகளுக்காக, ஓகேங்களா? ஃபார் ஹிஸ் இன்னோவேட்டிவ் பிளே த ப்ரோஸ் விச் கிவ் வாய்ஸ் டு த அன்சேயபிள், சொல்ல முடியாத வார்த்தைக்கு இவர் இது எடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் நோபல் பீஸ் பிரைஸ், இது 2023 யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்கீஸ் முகமதி அப்படிங்கிறவங்களுக்கு. எதுக்காக அப்படின்னா, ஃபைட் எகெயின்ஸ்ட் த ஆப்ரேஷன் ஆஃப் உமன் இன் ஈரான் அண்ட் ஹர் ஃபைட் டு ப்ரமோட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஃபார் ஆல், ஓகேங்களா? இதுக்காக ஈரானில்
பெண்களின் ஒடுக்குமுறைக்கு எதிரான அவரது போராட்டத்திற்காகவும் அனைவருக்கும் மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அவர் போராட்டத்துக்காக கொடுத்தது தான் நர்கீஸ் முகமதிக்கு 2023க்கான இந்த பீஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க, இது என்ன அப்படின்னா ஆல்ஃபிரட் நோபல். இந்த கிளாடியா குளோடின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிளாடியா குளோவின் அப்படிங்கிறவங்களுக்கு, கோல்டின் அப்படிங்கிறவங்களுக்கு த ஸ்விரேஜஸ் ரிஸ்க் பேங்க்ஸ் பிரைஸ் இன் எக்கனாமிக் சயின்ஸ் இன் மெமரி ஆஃப் ஆல்ஃபிரட் நோபல் 2023 இந்த அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அட்வான்ஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் உமன்ஸ் லேபர் மார்க்கெட்டை பற்றி சொன்னதுக்காக, பெண்கள் தொழிலாளர் சந்தை விளைவுகளை பற்றிய நமது புரிதலை மேம்படுத்துவதற்காக இந்த அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2024க்கு இதுதான் நம்ம கேட்பாங்க அதிகமாக. இதை நோட்டீஸ் பண்ணிக்கங்க. 2020க்கான நோபல் பிரைஸ் பிசிக்ஸ்க்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஜே ஹோப்ஃபீல்ட், ஜியோஃபெரி ஹிண்டன். ஜான் ஹோப்ஃபீல்டு, ஜெஃப்ரி ஹிண்டன் அப்படிங்கிற இந்த 2 பேருக்கு பிசிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா செயற்கை நரம்பியல் வலையமைப்புகள் மூலம் இயந்திர கற்றலை செயல்படுத்தவும் அடிப்படை கண்டுபிடிப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்காக. ஓகேங்களா? என்ன அப்படின்னா ஃபார் த ஃபவுண்டேஷன் டிஸ்கவரிஸ் இன்னவென்ஷன்ஸ் அண்ட் எனேபிள் மிஷின் லேர்னிங்காக அண்ட் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரி, வேதியியலுக்கான நோபல் பிரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேவிட் பேக்கர் அப்படிங்கிறவருக்கு. இந்த டேவிட் பேக்கர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் புரோட்டீன் டிசைன், கணக்கீட்டுக்கு புரத வடிவமைப்பிற்காக இந்த இது கொடுத்துருக்காங்க டேவிட் பேக்கருக்கு. ஸோ டெமிஸ் ஹசாபிஸ் அண்டு ஜான் ஜம்பர் அப்படிங்கிறவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரெடிக்ஷன், இதுக்காகவும் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் அந்த புரத அமைப்பு கணிப்புக்காக இந்த இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோபல் பிரைஸ் ஃபார் சைக்காலஜி ஆர் மெடிசின் 2024 யார் கொடுத்துருக்காங்கன்னா விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ருக்வான் அப்படிங்கிறவங்களுக்கு. விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்ட் கேரி ருக்வான் ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் மைக்ரோ ஆர்என்ஏ ரோல் இன் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஜீன் ரெகுலேஷனுக்காக. மைக்ரோ ஆர்என்ஏ கண்டுபிடிப்பு மற்றும் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு பிந்தைய மரபணு ஒழுங்குமுறையில் அதன் பங்கிற்காக இந்த 2 இதையும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்டு கேரி ருக்வாம் அப்படிங்கிறவங்களுக்கு மெடிசினுக்காகவும் சைக்காலஜிக்காகவும் உள்ள நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோபல் பிரைஸ் லிட்ரேச்சருக்கு யாருக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க 2024 அப்படின்னா ஹான் காங்கு. எதுக்காக அப்படின்னா வரலாற்று அதிர்ச்சிகளை எதிர்கொண்டு மனித வாழ்க்கையின் பலவீனத்தை அம்பலப்படுத்தும் அவர் தீவிரமான கவிதை உரைநடைக்காக. ஓகேங்களா? இன்டென்ஸ் பொயட்டிக் ப்ரோஸ் கான்ஃபரண்ட் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ் அண்ட் எக்ஸ்போஸ் ஆஃப் த ஃப்ரஜைலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப், இந்த இதுக்காக அவங்களுக்கு ஹான் காங் அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோபல் பீஸ் பிரைஸ் 2024 பீஸ் பிரைஸ் யாருக்கு அப்படின்னா நிஹான் ஹித்தன்யாக்கோ. ஓகேங்களா? நிஹோன் ஹித்தன்யாக்கோ எதுக்கு அப்படின்னா அணு ஆயுதங்கள் இல்லாத உலகத்தை அடைவதற்கான அதன் முயற்சிகளுக்காகவும் அணு ஆயுதங்கள் மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்தப்படக்கூடாது என்பதை சாட்சிகளின் சாட்சியத்தின் மூலமாக நிரூபித்ததற்காகவும் இவருக்கு கொடுத்திருக்காங்க. இவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஹோன் ஹித்தன்யோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ரிஸ்க் பேங்க் பிரைஸ் எக்கனாமிக் சயின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஆல்ஃபிரட் நோபல், அதாவது எக்கனாமிக்ஸ்க்கு. யாருக்குன்னா டேரோன் எஸ் மொக்லோ, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ஏ ராபின்சன். தருண் அசோமொக்லோ, சைமன் ஜான்சன், ஜேஎம்சே ராபின்சன் அப்படிங்கிற இந்த 3 பேரும் இந்த எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க எக்கனாமிக் சயின்ஸ்க்கு. எதுக்குன்னா இன்ஸ்டிடியூஷன் ஃபார்ம்ட் அண்ட் அஃபெக்ட் ப்ராஸ்பரிட்டி, நிறுவனங்கள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் செழிப்பை எவ்வாறு பாதிக்கின்றன என்பது பற்றிய ஆய்வுகளுக்காக இவங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2023-24க்கான இந்த நோபல் பிரைஸ் ஃபுல்லாவே பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.